ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்டர்ஸ் டு இன்வெஸ்ட் சேனலில் இன்று இந்த வீடியோவில் நான் பேச வேண்டியது என்னென்னா, இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் 44 ADA அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பேச போகிறேன். இன்வேரியபிளி நம்ம எல்லா டாக்டர்ஸும் அவங்களோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்து பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம டேக்ஸ் எந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கட்டப்படுகிறதுன்றது. இது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் இது வரைக்கும் கணக்கெடுப்பு எடுத்ததில் பல ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஸ்ட்ரக்சரில் கட்டிகிட்டு இருக்கோன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு 80% ஆஃப் த டாக்டர்ஸ் நம்ம அவங்க கட்டுறது பிஸ்னஸ் இன்கமில் தான். அந்த பிஸ்னஸ் இன்கமில் அவங்க காட்டுறது என்னென்னா 44 ADA அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் 44 ADAவில் தான் நிறைய பேர் கட்டுறாங்கன்னு சொன்னால் இப்போ விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த 44 ADAனா என்ன அப்படின்றது விளக்கம் சொல்ல போகிறேன். நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக்ஸே கட்டாத ஒரு சூழ்நிலையில் டேக்ஸ் கட்ட வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் 44 ADA. இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் உதவுது. கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, அதாவது டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ் கிளினிக் நடத்துறது சிறு குறு தொழில் பண்ணுறவங்கள தான் வர்றாங்க. அவங்க அந்த சிறு குறு தொழில் பண்ணும்போது கொஞ்சம் இடர்பாடுகள், செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் நம்புது. அந்த கவர்மெண்ட் நம்புறத எப்படி டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரலான்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்குதுன்னா, நீங்கள் பண்ணுற டோட்டல் சேல்ஸ், நீங்கள் கிளினிக்கில் அல்லது உங்களோட ஹாஸ்பிட்டலில் உருவாக்குற டோட்டல் சேல்ஸ், அந்த டோட்டல் சேல்ஸ் அல்லது டோட்டல் டர்ன் ஓவர் ஒருவேளை 50 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அல்லது 23-24 ஃபினான்சியல் இயர்லேருந்து 75 lakhsக்குள் இருந்தால் அவங்க 50% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ் காட்டினால் போதும். ஏன் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற டோட்டல் சேல்ஸில் 50% இருக்கிறத மிச்சம் இருக்கிற 50% காட்டினா போதும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த 50% அந்த டாக்டருக்கு, அதாவது அந்த சிறு குறு தொழில் பண்ணுறவருக்கு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்புது. அதாவது எந்தெந்த செலவு? ரெண்ட் கொடுக்குற செலவு, ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குற செலவு, எலக்ட்ரிக்கல் செலவு, அப்புறம் இந்த கிளினிக் நடத்துறதுக்கு தேவையான கார்பரேஷன் செலவு, இந்த மாதிரி எல்லா செலவுகளும் போக இதெல்லாம் இதில் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்புது. அந்த கவர்மெண்ட் நம்பின அந்த 50% போக மிச்சம் இருக்கிறத காட்டினா போதும். ஏன்னா உங்களுக்கு செலவு நீங்கள் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் சிம்பிளாக இதுதான் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு காட்டினா போதும். இதில் என்ன நம்மளுக்கு ஒரு இடுக்குன்னா, நாம் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கோம். இந்த பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஆடிட்டர் நம்மகிட்ட கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக பிடிங்க சார், கம்மியாக ஃபீஸ் கட்டுங்க சார், டேக்ஸ் கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, 44 ADA எடுத்துறாரு. உங்களுக்கு இதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி எடுத்துறாரு. நீங்களும் சார் சைன் போட்டு போனால் போதும்னு சொன்னோடனே நம்ம உடனே ஒத்துக்கிறோம். 80% ஆஃப் த டாக்டர்ஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்புறீங்களோ நம்பாட்டியோ, நான் கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமும் என்னோட ஒப்பீனியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்காக நண்பர்ன்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான். இதை நான் சொல்லிக்கிறேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது. இந்த டிஸ்க்ளைமரையும் நடுவில் சேர்த்துறேன் அப்பப்போ. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மிச்சம் இருக்கிற 50% செலவாயிடுச்சு நம்ம எழுதுகிறோம். நம்ம மனசாட்சியை தொட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அந்தளவுக்கா 50% கம்மியாயிடுச்சு அது கிடையாது. இது ஒரு வகை. இதை இன்னொரு வகையில் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டேக்ஸை நம்ம டோட்டல் இன்கமில் 50% செலவாயிடுச்சுன்னு நாம் காட்டி எழுதி கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட அந்த மணி இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம இல்லைன்ற அந்த மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அப்போது இல்லாத ஒரு மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம். அந்த இல்லாத மணியை இன்வெஸ்ட் பண்ணுற இடம் ரியல் எஸ்டேட், கோல்டு. ஸோ அதில் ரிட்டர்ன்ஸ் என்ன? 6 to 7% தான்.
இதே நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி கரெக்டான முறையில் டேக்ஸ் கட்டி, அதாவது ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம், அந்த ரெஜிமில் கட்டி டேக்ஸ் நல்லாவே கட்டி கரெக்டாக நம்ம வந்து சேர்த்துருந்தால் நாம் வந்து அந்த மணி நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கலாம். அந்த மணியை 15 to 20% தரக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. நம்ம வந்து டாக்டராக இருக்கிறதுனால அட்பிட்னே வருது, சாரி. ஸோ நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது ஒரு 15 years 180 months போயிருந்தா எவ்வளோ வாம்பிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 44 ADA சொல்கிறதுக்கு இனிமையாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆடிட்டருக்கு ரொம்ப கம்மியான டைம் எடுக்குது நம்மளோட கணக்கை முடிக்கிறதுக்கு. நம்ம கம்மியான ஃபீஸை ஆடிட்டருக்கு தர்றோம். ஆடிட்டர் நம்மகிட்ட வந்து நல்ல டேக்ஸை கம்மியாக கட்ட வச்சுட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாரு. அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் சேலாக மாறிடுது. ஸோ டோட்டலாக பார்த்தா நம்மளுக்கு என்ன மிஞ்சுது? நம்மளோட ஃப்யூச்சரை நாங்கள் போய் அடமானம் வச்சுட்டோம். ஸோ அதனால் நாம் 44 ADAல இருந்தால் நம்ம அந்த இதிலேருந்து கொஞ்சம் இந்த வருஷத்துலேருந்து மாறி அடுத்த வருஷத்துலேருந்து எய்தர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அல்லது நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறுங்க. இதுதான் நம்மளோட வளமான ஃபியூச்சருக்கு ஊன்றுகோல். அச்சாணியே இதுவாக தான் இருக்க போகுது. முதல் சேஞ்ச் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் 44 ADA டு நார்மல் டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறுறது தான். அது ஓல்டாகவும் இருக்கலாம், நியூவாக இருக்கலாம். இன்னும் ஒரு 1 or 3 yearsல வந்து நியூ ரெஜிம் மட்டும் தான் இருக்க போகுது. அது உங்களோட பாயிண்ட், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, டாக்டர் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஒப்பீனியன் வீடியோ. நன்றி.